ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் பார்க்கலான்னு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கை ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் நம்ம நண்டுக்கால் மாற்றி ஆகணும். ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து சுகர் பீட்ஸ் ஒர்க்லாம் நிறையா இருக்கும். நண்டுக்கால் மாற்றினா தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியும். நெட்டுக்கு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அவங்க 1/4 இன்ச்சு அளவு கொடுத்துருப்பாங்க. அதை ஒட்டியவும் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ விரித்து வச்சு நீங்கள் அமுகு தையல் போடுங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து அப்படித்தான் போடணும். விரித்து வச்சு நெட்டுக்கு அமுகு தையல் மட்டும் போட்டுட்டு வாங்க. மறுபடியும் நம்ம மடித்து ஒரு தையல் போடுவோம் பார்த்திங்களா, அது போட முடியாது இதில். இதே மாதிரி 2வது கையும் ஜாயின் பண்ணி காமிக்க பாருங்கள். ஈஸியான முறையில் அழகாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஒரு சில பேர் பயந்து போய் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லிடுவோம். பார்த்தீங்களா, விரித்து வச்சு தையல் போடுங்க. தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அவ்வளோதான், கை இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கழுத்துக்கு நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ரவுண்டு கழுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் நெட்டுக்கு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கிட்ட துணி விலகாமல் இருக்கிறத பார்த்து நம்ம சென்டரில் அளவு வச்சு தையல் போட்டு விட்ருங்க. துணி நகராது. அந்த பீட்ஸ் வரைய போட்டு விட்ருங்க. இப்போ அதே மாதிரி தான் அந்த பீட்ஸை ஒட்டியே தையல் போட்டுவாங்க. நமக்கு தெரியும், விரல் வச்சு பார்த்தாலேமோ இந்த வளைவா வர்ற இடத்துல வளைச்சி விட்டு அது பிறகு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இவங்க வந்து கைக்கும் பின்னாடி கழுத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. முன்னாடி கழுத்துக்கு போடலை. முன்கழுத்துக்கு போடாமல் பின்கழுத்தும் கைக்கு மட்டும்தான் வரைஞ்சி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரவுண்டாக வெட்டி விட்டு கொஞ்சம் கார்னர் பகுதியில் சிசரை வச்சு கட் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் நம்ம அமுகு தையல் போடும்போது நீட்டாக இருக்கும். விரித்து வச்சு தான் போடணும். அமுகு தையலை இதில் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாருங்கள் நீட்டாக. உங்களுக்கு ஃபினிஷிங் லுக்கை காமிக்கிறேன். அதை ஒட்டியேவும் சுகர் பீட்ஸை ஒட்டியே தையல் போட்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா, நீட்டாக வந்துடும். அவ்வளோதான், பின்பக்கமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோள்பட்டையை ஜாயின் பண்ணிவிட்டு முன்கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டுட்டு நீங்கள் தோள்பட்டையை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நம்ம கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல 1/4 இன்ச்சு அளவு விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ஏற்கனவே கிராஸ் பீஸ் போட்டு தப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தைச்சிட்டு நம்ம தோள்பட்டை கிட்ட வரும்போது கொஞ்சோண்டு மடித்து தைச்சிருங்க. இதே மாதிரி இப்படி மடித்து தைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு நல்லா நீட்டாகிரும். அப்புறம் நம்ம நார்மல் மாதிரி எப்பயுமே கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான்.
அதே மாதிரி அந்த சைடும் நான் காமிக்க பாருங்க. பார்த்தீங்களா, நீட்டாகிடுச்சு. 1/4 இன்ச்சு அங்கனக்குள்ளே விட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச்சு அளவு விட்டு நம்ம மேற்பக்கமும் தோள்பட்டை சைடும் லைட்டாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கீழே பட்டன் பீஸ் கிட்ட மடித்து தைப்போம் பார்த்தீங்களா, அங்கேயும் மடித்து தைச்சிக்கோங்க. இப்படி தைச்சோம்னா நமக்கு முன்னாடி கொஞ்சம் கனமாக தெரியும். நம்ம சுடிதார் மாடலே துணியை விட்டு நம்ம திருப்பி போட்டு தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்களுக்கு முன்பக்கம் டிசைன் கொடுக்கல. இப்போ ஆரி ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படி தைச்சிடலாம். முன்பக்கம் அவங்க ஆரி ஒர்க் கொடுக்கல, அதனால் இப்படி தைச்சாதான் முன்பக்கம் கொஞ்சம் அவங்களுக்கு அழகாக பட்டையாக தெரியும். அதனால தான் இந்த முறைப்படி தைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. ஃபுல்லாமே பீட்ஸ் ஒர்க்கு தான் போட்டிருக்காங்க. ஈஸியாக நம்ம தைச்சி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி.